400 பக்கம் எழுதி வச்சிருக்கீங்களா சார்? அந்த 400 பக்கத்துக்கு நான் பார்த்தா நிறைய அதை பூரா என்னென்னமோ எழுதி வச்சிருக்கீங்களா சார்? சாஃப்ட்வேர் நேத்து ஓபன் பண்ணி காமிச்சிங்க, அதுலயே என்னென்னமோ எழுதி வச்சிருக்கீங்களா சார்? சார், புத்தகத்துல நான் ஒரு 2 பக்கம் கொடுத்தா நீங்க ஒத்துக்குறீங்களா? எங்க 2 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் போட முடியுமாங்க அப்படிங்க. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? கண்ணே மணியே, ஒரு பாட்டுக்கு முன்னாடி கமலஹாசன் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சேர்த்தாத்தான் 400 பக்கம் வரும். வேற வழி இல்ல. இளங்கோவன் ஒரு புக் எழுதியிருக்காரு, டாக்டரேட் முடிச்சிருக்காரு, ஒரு புக் எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த புக்கில் உள்ள விஷயத்துல ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. பாவங்களையும் கிரகங்களையும் மட்டும் படிச்சுக்கிறீங்க. வேற எதையும் பெரட்டி படிக்காது. இந்த பாரம்பரியம் முன்னாடி கொடுத்துருப்பேன், கால்குலேஷன் பண்றதை கொடுத்துருப்பேன், அதெல்லாம் எதுவுமே ஜோதிடம் பார்க்கறதுக்கு தேவைப்படாது. அது பார்க்கறதுக்கு தான் பக்கம். என்னுடைய சுயசரிதையை சொல்றதுக்காகவா? பரவாயில்லையா, நல்லா எழுதியிருக்காரு ப்ரொஃபசர் ராமசாமி சார் சொன்னது மாதிரி, சார் புக்கு நல்லா இருக்கு சார். நான் கூட அவர் சார் நல்லா இருக்குன்னு சொன்னா அட்டை நல்லா இருக்கான்னு தெரியல, இல்ல உள்ள இருக்கிற பேப்பர் பாண்டு பேப்பர்ல போட்டிருக்கு அது நல்லா இருக்கான்னு தெரியல, இல்ல சன்டாமி ஃபாண்ட்ல தான் நம்மளுடைய இதெல்லாம் வரும், ஒருவேளை அந்த ஃபாண்ட் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு தெரியல, இல்ல அதுல உள்ள கருத்துக்கள் நல்லா இருக்கான்னு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுல இருக்கிற விஷயங்கள்ல என்ன உங்களுக்கு தேவைன்னா பாவங்களையும் கிரகங்களையும் அகம் சார்ந்து கொடுத்துருப்பேன். அதை மட்டும் படிச்சுக்கிறேன். மற்றதெல்லாம் போய் பிரட்டிக்கிட்டே இருக்காதீங்க. நட்சத்திரம் உப நட்சத்திரம் பிரிக்க எல்லாம், ஏன்னா என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். அதை நீங்க பாத்துக்கிறீங்க. அதுல போய் திரும்ப போய் படிச்சுட்டு நீங்க தான் சார் அந்த புக்ல எழுதியிருக்கீங்க அப்படின்னு திரும்ப சொல்லாதீங்க. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. 2013 இருந்து வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப 2013 இருந்து வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கனால அந்த காலகட்டங்கள் வேற. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு பிறகு நான் வகுப்பு எடுக்கும் பொழுது நான் பாரம்பரியம் கிளாஸ் எடுத்திருக்கேன், கேபி எடுத்திருக்கேன், இப்ப கேஇ நான் எடுக்கிறேன். அப்ப பரிணாமங்கள் வர வர என்ன செய்யறேன், என்னுடைய அணுகுமுறை, அந்த பலன் பார்க்கிற அணுகுமுறை மாறிக்கிட்டே இருக்கு, எளிமையாக்கிக்கிட்டே வர்றேன். அப்ப எளிமையாக்க வர்றதுனால நீங்க ஏற்கனவே படிச்ச அந்த கடினமான வழியை சொல்லியிருப்பேன், கடினமான அந்த வழிமுறைகளை சொல்லியிருப்பேன், அதை ஃபாலோ பண்ண நீங்க அவசியம் இல்லை. அதனால அதை விட்டுருங்க. நான் அதை எதுக்காக உங்கள்கிட்ட சொல்றேன்னா, புத்தகத்தை பொறுத்தளவுல பாவங்கள் கிரகங்கள்ல அகம் சார்ந்த விஷயத்தை படிச்சுக்கிறேங்க, நோய் சார்ந்த விஷயத்தை படிச்சுக்கிறேங்க. மற்றபடி உறவுகள் கொடுத்துருக்க சார், தொழில் கொடுத்துருக்கீங்க சார், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் சார், எதுவுமே வேண்டாம். டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரிங்க. இப்ப 3ஆம் பாவத்தை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், அது நல்லா இருக்குமா, நல்ல சகுனமா? நம்ம வெளியே கிளம்புறோம், உங்க ஜாதகத்துல திருவோண நட்சத்திரம் கெட்டு போயிருக்கு, இல்ல ஒரு பூராட நட்சத்திரம் கெட்டு போயிருக்கு, ஏத்தாப்புல ஒரு ஆண் குரங்கு போகுது, அப்ப நல்ல சகுனமா? நல்ல சகுனம் இல்ல. ஏன்? கெட்ட 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 நட்சத்திரத்துக்கான மிருகம் உங்க கண்ணு முன்னாடியே போகுது. அதுக்கு எத்தனையோ இடங்கள் இருக்கலாம். நீங்க வெளியேறும்போது எதிர்க்காப்புல வரணும்னு அவசியம் இல்லை. வளம் இருந்தால் இடம், இடம் இருந்தால் வளம் எல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா? பூனை குறுக்க போனா நல்லதுலேயும் பாங்க. பூனை குறுக்க போனா நல்லதுலைன்னா பகுத்தறிவாதம் என்ன சொல்லுவாங்க, அது பசிக்கு சாப்பிட போகுதியா, உனக்கு என்னையா அப்படிம்பாங்க. பூனை குறுக்க போச்சுன்னா அது ஆண் பூனையா பெண் பூனையான்னு பார்க்க முடியாது. ஆண் பூனைனா ஆயிலிய நட்சத்திரம் உங்களுக்கு கெட்டு போயிருக்கணும், பெண் பூனையா இருந்தா புனர்பூச நட்சத்திரம் கெட்டு போயிருக்கணும். அப்ப 3ஆம் பாவத்தை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்தல், உங்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் மாற்றிக்கொள்ளுதல் சொல்றோம். 3ஆம் பாவத்தை என்ன செய்யுது, உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளுதல், புத்திசாலித்தனமாக செயல்படுதல், தெரியுங்களா? ஞாபக சக்தி, இதெல்லாம் முக்கியமானதுல 3ஆம் பாவத்துல இருக்கு. அதுல பர்டிகுலரா நான் சொல்றது 3ஆம் பாவத்தை பொறுத்தவரை வீரிய சக்தி, ஆண்மை கமா பெண்மை, ஆண்மை கமா பெண்மை ரெண்டுமே இருக்கு. ஒரு பெண் பாத்தீங்கன்னா நல்ல பெண்மையா இருக்கிறது. பெண்மையான என்ன, ஒரு கணவர் தொடும்போது ஆசையா தொட்டு ஆசையா கட்டிப்பிடிச்சு ஆசையா தாம்பத்தியம் இருந்தா அது இயல்பாவே பெண்மை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சி, எப்ப பார்த்தாலும் உனக்கு இதுதான் வேலையா, போயாங்கிட்ட அந்த பக்கம் அப்படின்னா அர்த்தம், அவங்களுக்கு அந்த பெண்மைங்கிறது கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு ஆண் ஒரு பெண்ணை இது பண்ணும் பொழுது, ஏமா என்னம்மா நொய்யிட்டு எனக்கு கட்டிப்பிடிச்சவே பிடிக்காதுமா, முத்தம் கொடுத்தா சுத்தமா பிடிக்காதுமா அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு அந்த 3ஆம் பாவம் சுக்கிரன் சார்ந்த உணர்வுகள், பாலின உணர்வுகள்னா ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். காரணம் என்னன்னா, இதெல்லாம் நம்ம படிக்கணுமா சார்னா கண்டிப்பா படித்தே ஆகணும். ஏன்னா திருமண பொருத்தம்னு ஒண்ணு இருக்கு. இந்த திருமண பொருத்தத்துல வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள், தாம்பத்தியம் ரீதியாக, அதே மாதிரி அணுகுமுறை ரீதியாக, மன ரீதியாக பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய நீதிமன்றத்துல இருக்கு, நிறைய வழக்குகள் நீதிமன்றத்துல இருக்கு. அதனால திருமண பொருத்தம் பார்க்கும்போது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கிறணும். கண்டிப்பா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறணும். அதுல 3ஆம் பாவங்கிறது ரொம்ப முக்கியமான பாவத்துல அந்த சம்பவம் ஒண்ணு இருக்கு, அதை பார்த்து. 4ஆம் பாவத்துல அதிகமான கேள்விகள் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 4ஆம் பாவத்துல உங்களுக்கே தெரியும், அதிகபட்சமா என்ன சொல்லுவீங்க, வீடு வாகனம் அம்மா ஆரம்ப கல்வி சார், டக்குன்னு சொல்லுவீங்க. நாளைத்தான் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, வீடு வாகனம் சார், அம்மா ஆரம்ப கல்வி. எல்லாத்தையும் மறந்துருங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் மறந்துருங்க. 4ஆம் பாவத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல ஒண்ணு வாகனம். 4ஆம் பாவத்துல நிறைய விஷயம் இருக்கு, அதுல ஒண்ணு வாகனம்.
4ஆம் பாவத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல ஒண்ணு சொத்து. 4ஆம் பாவத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல ஒண்ணு இடம். ஓகேங்களா? 4ஆம் பாவத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு எப்போதுமே என்னன்னா ஒரு பொருளை சேர்த்து வைத்தல் சொல்றோம். ஒரு பொருளை சேர்த்து வைத்தல், சிக்கனம். அது கூட ஒரு நான் போட்டிருப்பேன், பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து நான் எடுத்து விட்டுட்டேன். ஏன்னா ஒரு பொதுவா ஒரு பிரைவேட் பார்ட்டியுடைய அஸ்ட்ராலஜியை நான் போடக்கூடாது. ஜஸ்ட் நைட்டு போட்டுட்டு மார்னிங் எடுத்துட்டேன். ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்பேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்தவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அந்த ஜாதகத்தை நான் எக்ஸ்பிளேஷன் பண்ண விஷயம் புரிஞ்சிருக்கும். நான் அதுக்கடுத்து இப்ப போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. அது பிரைவேட் லிங்க்ல தூக்கி போட்டேன். காரணம் என்ன, அது ரொம்ப நேரம் வாய்ப்பு வந்து ஒரு சில ஜாதகங்கள் கொடுக்கும் பொழுது டக்குன்னு பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக கொடுப்போம். கொடுத்த பின்னாடி நீங்க உடனடியே சரி காலையில பாத்துக்கலாம், நாளைக்கு விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை தானே பாத்துக்கலாம் அப்படின்னா பிறர் ஜாதகத்தை பொதுவா வந்து அடுத்தவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணவே கூடாது. இன்னொன்னு, கணவர் ஜாதகத்தை மனைவிட்டையோ, மனைவர் ஜாதகத்தை கணவீட்டு கூட நம்ம கன்சல்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் நிறைய பர்சனல்லாம் இருக்கும். அதனால பொதுவாக ஜோதிடத்தை பொறுத்தவரை ஒருத்தர் ஜாதகம் பார்க்கும்பொழுது அவங்களுக்குன்னு சில பர்சனல் இருக்கும், அவங்களுக்குன்னு சில சீக்ரெட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம எல்லாருக்கும் பப்ளிக் படுத்தக்கூடாது. அது போக போக உங்களுக்கு தெரியும். 4ஆம் பாவத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன கேள்விகள் அதிகம் வரும்னா, ஒரு பொருள் வாங்க போறோம் சார், ஒரு இடம் வாங்க போறோம் சார், ஒரு வாகனம் வாங்க போறோம் சார், கேள்விகள் அதிகம் வரும். வண்டி வாங்கலாம்னு நினைக்கிறேன் சார், ஓகே. ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறேங்க, ஓகே. ஒரு பொருள், பர்னிச்சர் பொருள், இந்த மாதிரி நிறைய பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம்னு நினைக்கிறேன் சார், ஓகே. வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் வரும். 4ஆம் பாவத்தை பொறுத்தவரை பொதுவாக என்ன சொல்லணும்னா, சேர்த்து வைத்தல், பாதுகாப்பா இருத்தல், ஒழுக்கம், நேர்மை, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு 4ஆம் பாவம் வந்துட்டாவே சிக்கனமா இருப்பாங்க. அது கிரகத்தை வச்சுதான் சொல்லணுமே ஒழிய வெறும் பாவத்தை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது. வாகனம்னு எப்ப சொல்லணும்? நேற்று ஒரு பையன் ஜாதகம் பார்த்தோம், 21 வயசு தான் அவருக்கு ஆகுது. வெங்கடேசன் ஒரு பையன், மதுரைக்கு. அவர் ஏன் நம்ம கேட்டா, 3ஆம் பாவம் என்பது என்ன சார்? ஒருவருடைய மனம் சொல்றோம், ஒருவருடைய மனசு 3ஆம் பாவம். அது மனசு என்ன சொல்றோம்? மனசு ஆசை பாயும், அலைபாயுங்கிறோம். எதை நோக்கி அலைபாயுது? சுக்கிரன் சார்ந்த விஷயமா காமிச்சதுனால சுக்கிரன் வந்து அவருக்கு 7-11 9-11 காமிச்சதுனால என்ன சொல்றோம்? வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஆசை அதிகமாக இருக்கு அப்படின்னு. வாகனங்கள் சார்ந்து சுக்கிரன் வந்ததுனாலதான் அந்த கேள்வியை கேட்கிறேன் ஒழிய, சுக்கிரன் இல்லாம வேற செவ்வாயோ இல்ல சூரியனோ புதனோ இல்ல வேற பிளானட் ஏதாவது இருந்தா அந்த கேள்விக்கு அங்க வேலையே இல்லை. காரணம் என்ன? சுக்கிரன் என்பது வாகனங்களுக்கு காரணமானது. அழகான விஷயங்களை பார்த்தால் ரசிப்பது, பெண்களை கண்டால், ஒரு ஆணுக்கு பெண், ஒரு ஆணுக்கு துணை, ஒரு ஆணுக்கு மனைவி. அப்ப பாவங்கள் என்பது நேற்று சொன்னது மாதிரிதான், அவங்கள்ட்ட பாவங்கள் என்பது நமக்கு குழம்பு ஊத்தாத, எலுமிச்சை சாறு சேர்க்காத, தக்காளி சாறு சேர்க்காத, தேங்காய் சாதம் சேர்க்காத வெறும் சுவாதம். அது என்ன செய்யும்? அப்படியே இருக்கும். பாவங்கிறது இருக்கும், அவ்வளவுதான். 4ஆம் பாவத்துல எல்லாமே இருக்கு. 4ஆம் பாவத்துல எல்லாமே இருக்கு. அந்த 4ஆம் பாவத்தை மாற்றக்கூடிய தன்மை எதற்கு உண்டு? சுக்கிரனாக இருந்தால் வாகனத்துக்கு எடுத்துக்கலாம், சுக்கிரனாக இருந்தால் மனைவிக்கு எடுத்துக்கலாம். 4ஆம் வீட்டுல, வீட்டுக்குள்ள 4ஆம் வீட்லயே சுக்கிரன் இருந்து 8-12 வருதா, வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனே மனைவி நொய்யு நொய்யின் பாம்புல சார் கேளுங்க, ஆமா பாம்புல. ஏன்? 4ஆம் வீடுங்கிறது நம்ம இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடம், வீடுங்கிறோம். அங்க சுக்கிரன் உட்காந்து கெட்டு போச்சு. அப்ப சுக்கிரன் உட்காந்து கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள போனவொன்னா மனைவி நொய்யு நொய்யு நொய்யின்னு. அதே 4ஆம் வீட்டுல 6-10 இல்ல 10ஆம் பாவம் தொடர்பு என்ன சொல்ல போறோம்? எப்ப உங்களுக்கு மனைவி வந்தாங்களோ அதற்கு பின்னாடி தான் சார் உங்களுடைய பொருளாதார சேர்க்கை நல்லா இருக்கு அப்படின்னாலும், ஆமாம்பா ராம சார் எப்பயும் ஒய்ஃப் வந்தாலும் அதுக்கு பின்னாடி பொருளாதாரம் கிடுக்கிட்டுன்னு ஏறிச்சு. அதுதான் விதி. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, பாவங்களை பொறுத்தளவுல எப்போதும் என்ன செய்யணும்னா, என்ன இருக்குதோ இருக்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். எதன் ரீதியாக அது அமையுங்கிறத கிரகங்களை வச்சுதான் நம்ம சொல்ல போறோம். இப்ப 4ஆம் பாவத்தை பொறுத்தளவுல அதிகமான கேள்விகள் இல்லை. என்ன கேள்விகள் வரும்? மிஞ்சி மிஞ்சி போனா, சார் இடம் வாங்கலாமா சார், வாகனம் வாங்கலாமா, இதுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது டாக்டரேட் முடிக்கணும்னு சொல்லுங்க, இல்ல சார் எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சாதான் சார் நீங்க வந்து எலிஜிபிலிட்டின்னு சொல்லுங்க, இல்ல பிஏ அஸ்ட்ராலஜி முடிக்கணும் சார், டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி முடிக்கணும் சார், இல்ல டிகிரி முடிச்சிருக்கணும் சார். எதுவுமே தேவையில்லை. 5 வருடங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறோம், 5 வருடங்கள் எம்பிபிஎஸ், அதுக்கு மேல எம்டிங்கிறோம், எம்இங்கிறோம், பிஎஸ்சி படிக்கிறோம், அதுக்கடுத்து மேல மேல போயிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு படிச்சு முடிச்சோன்னே வேலை கிடைக்கும்? பணம் எவ்வளவு, நேரங்காலம் எவ்வளவு, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள் எல்லாம் முடிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா வேலைக்கு பாத்தீங்கன்னா 30,000 40,000 50,000, வேற ஒரு சில பேருக்கு 1 லட்சம் ரூபாய். இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கும். நான் சொல்றது மினிமம் 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேன், கோடிக்கணக்கான சொத்துக்களை சம்பாதிச்சு கொள்ளக்கூடிய தொழில் இது.
அதிகபட்சம் உங்களை நான் 24 வகுப்புகள் மட்டும்தான் கேட்க சொல்றேன். அந்த பழைய புக்ல இருந்தா ஒதுக்கி வச்சிருங்க சார். இல்ல சார் கேபிள் அவர் வந்து அவர் தான் சார் கண்டுபிடிச்சாரு, அவருடைய வாரிசு நிறைய புக் வாங்கி வச்சிருக்கேன் சார். வேண்டாம், தூக்கி ஒதுக்கி வச்சிருங்க. எதுவுமே வேண்டாம் சார். இந்த கேள்விகள் சார் 4ஆம் பாவத்துல வீடு வாங்கணும் படிக்கிறதுக்கு எதுக்கு சார் எத்தனை புக்கு? 3ஆம் பாவத்துல ஒருவரை பற்றிய தகவல் தொடர்பு, ஒருவர் பற்றிய ஒப்பந்த விஷயங்கள் பத்தி படிக்கிறது எதுக்கு சார் புக்கு? 2ஆம் பாவத்துல பணம்ங்கிற வார்த்தை சொல்றது எதுக்கு சார் புக்கு? 5ஆம் பாவத்தை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம், தாம்பத்திய விஷயங்கள், ஜோதிடம்ங்கிறது அது அனைத்து விதமான கலைகளும் சொல்றோம். அனைத்து விதமான கலைகளும். ஒரு பாடல், ஒருத்தர் இசை அமைக்கும் திறன் உள்ளவர், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நாதஸ்வரத்துல நல்ல டேலண்டான நபர், ஒருத்தர் மேல வாசிக்கிற நல்ல டேலண்டான நபர், ஒருத்தர் ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பான நபர். அப்படிங்கிறது ஜோதிடம் உங்களுக்கு எப்படி வரும் என்பதை 5ஆம் பாவம் சொல்லும். இப்ப 5ஆம் பாவம் தான் பிக்ஸ் பண்ணுமான்னா 5ஆம் பாவத்துல வந்து குருவோ புதனோ இந்த மாதிரி சூரியனோ இந்த மாதிரி ஞாபக சக்தி வெளில புண்ணனங்கள் கிரகங்கள்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க, இன்னும் சிறப்பா இருக்கும். அவ்வளவுதான். யாருக்குமே வராதுன்னு சொல்லவே மாட்டேன். யாருக்குமே வரலைன்னு சொல்லி சொன்னானே நீங்க வந்து நான் பிடிச்சிருந்தா நான் எனக்கு வராதுன்னு நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு வராது அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு 3ஆம் வீட்டுல சனி இருக்கும் ஒரு சில பேருக்கு, எதையுமே ஈஸியா நம்ப மாட்டாங்க. எதையுமே ஈஸியா நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா? இந்த எண்ணத்தை கண்ணையா ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி எண்ணத்தை போய் பாரம்பரியம் படிச்சேன், ஒண்ணு விளங்கல. அதுக்கடுத்து திருக்கணிதம் சொன்னாங்க, அதுல 2 வருஷம் போச்சு. அதுக்கடுத்து கேபின்னாங்க, அதுக்கும் போய் அலைஞ்சேன், அதுக்கும் போச்சு. அப்புறம் என்னென்னமோ சொன்னாங்க, அது போனாங்க இது போனாங்க, எல்லாம் படிச்சு இப்ப வரையும் படிச்சுட்டு தான் சார் இருக்கேன். 10 வருஷம் படிச்சுட்டு தான் சார் இருக்கேன். ஆனா என்னன்னு தெரியல சார், என் ஜாதகமே எனக்கு பார்க்க தெரியல சார். என் குடும்பத்தில் உள்ள ஜாதகத்தை அடுத்த ஆள்கிட்ட போய் நீட்டிட்டு இருக்கு சார். என் பிள்ளைக்கு வரன் பாக்குறதுக்கு அடுத்த ஆள்கிட்ட போறேன் சார். அப்புறம் எதுக்கு படிக்கிறான்? அந்த மாதிரி நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா வச்சுக்கிறீங்க. ஒண்ணுமே இல்லைங்கிற நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒண்ணுமே இல்லை. நீங்க அடுத்த கிளாஸ்ல என் சீனியர் ஸ்டூடெண்ட் வர சொல்றேன். நீங்களே ஒரு ஜாதகம் சொல்லுங்க. அவங்க ஜாதகம் போட்டு சொல்றாங்களா மட்டும் பாருங்க. என்னோட 4 மாதங்கள் தான் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த 4 மாதங்கள்ல அடுத்த வகுப்புல இல்ல 2-3 வகுப்புகள் கழிச்ச அவங்கள்ட்ட நீங்க உங்க ஜாதகத்தை நான் இல்ல ஜூம் ஆன் பண்ணிட்டு நான் போய் தள்ளி உட்காந்துக்கிறேன், நீங்க என்ன வேணாலும் கேளுங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உத்தரவாதம் தர்றேன் நான் உங்களுக்கு. ஆனா என்னன்னா ஆர்வங்கிறது உங்ககிட்ட இருக்குன்னா அந்த ஆர்வத்தை என்னால பார்க்க முடியாது. நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆர்வத்தை ஊட்ட முடியாது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறீங்க, தெரியுதுங்களா? ஆர்வத்தை ஊட்ட முடியாது. அதனால எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு ஜாதகம் படிக்கணும்னா நீங்க முதல்ல வந்து அதுக்கு தயாரா இருக்கணும். என்னால முடியும் அப்படின்னு நம்பணும். முடியும்னு நம்பினா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். முடியாதுன்னா வேஸ்ட் சார். பாவம். இந்த ஒரு படத்துல வடிவேல் சொன்னாலே ஐயோ வட போச்சு அப்படிங்கிற கதை மாதிரி போயிடக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களை படிக்க போறீங்க. அன்றாட பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்கல இது பாவமா பார்க்க தெரியும். நம்ம இருக்கக்கூடிய வீடு 4ஆம் பாவம், வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் பர்னிச்சர்ஸ் 4ஆம் பாவம், செல்போனு 3ஆம் பாவம், வீட்டுல இருக்கக்கூடிய பணப்பெட்டி 2ஆம் பாவம். இவ்வளவு சேட்டை பண்றான் என் மயம் பாருங்க, இவ்வளவு சேட்டை பண்றான். என் பேரை இவ்வளவு அலும்புங்க 1ஆம் பாவம், லக்ன பாவம். இவ்வளவுதான். அன்றாட வாழ்க்கை முறையை பாருங்க. இன்னும் சொகுசா படுத்து கிடக்கல, அப்படியே ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கல 5ஆம் பாவம் முடிஞ்சு போச்சு. நல்லா படம் வரைவீங்க 5ஆம் பாவம், நல்லா இசை வாசிப்பீங்க 5ஆம் பாவம். திறமைகளை வளர்த்துக் கொள்வது. அப்ப 5ஆம் பாவத்தை பொறுத்தவரை திறமைகளை வளர்த்துக் கொள்றதுங்கிறது 3ஆம் பாவமாகிய உங்க மனசு முடிவு பண்ணணும், உங்க மனம் முடிவு பண்ணணும். உங்க மனம் முடிவு பண்ணாம அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாப்போம் எல்லாம் சொல்றாரு, சொல்லும் போதெல்லாம் புரியத்தான் செய்யுது, வீட்டுக்கு வந்தாலும் மறந்து போகுது. 2 நாளா நினைச்சுன்னா மறந்து போயிடுது. நீங்க இதுவரையும் படிச்ச விஷயங்கள் வேற. இதுவரையும் படிச்ச விஷயங்கள் இல்லையா, சின்ன விஷயத்தை கொடுத்துட்டு பெரிய புத்தகங்களா கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகத்தை பூரா படிக்கணுமா, இதுக்கு ஒரு எக்ஸாமா, இதுக்கு ஒரு பட்டமா, இந்த பட்டம் முடிச்சு முன்ன நினைச்சா இது இல்லைங்க, நீ அடுத்த ஒரு லெவல் இருக்குங்க, அந்த லெவல் வந்துட்டு இன்னும் சூப்பரா சொல்லிடலாம். அப்படின்னா என்ன நினைக்கிறோம், எதையோ ஒண்ணு எதிர்பார்த்து ஓடிக்கிட்டே இருந்தோம். 5 வருடங்களா, 10 வருடங்களா, 20 வருடங்களா, 30 வருடங்கள், 30 வருடங்களா ஓடியும் ஒண்ணும் கிடைக்கல. இப்ப கடைசி என்ன செஞ்சிருக்கேன், உன்னை நம்பி வந்திருக்கோம்டா, நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பா விடை நிச்சயமா சக்சஸா தான் இருக்கும். ஆனா என்னன்னா பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா இருக்கணும். நீங்க பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் என்னால வந்து கூடுதலா உங்களுக்கு கொடுக்க முடியும். எப்போதும் டிரைவர் பக்கத்துல வந்து தூங்குறவனை உட்கார வைக்க மாட்டாங்க. நீ நல்லா கவனிச்சு பார்த்து தெரியும். அவன் தூங்குற எந்திரிச்சு வெளியே பக்கத்துல போய் போன்றுவாங்க. ஏன் பக்கத்துல தூங்கினா அவருக்கும் தூக்கம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எப்போதும் என்ன செய்யணும், பாசிட்டிவா இருக்கணும். நான் கொடுக்குற விஷயங்களை எப்போதும் என்ன செய்யணும், நான் 1 சொன்னா நீங்க 2 சொல்லணும். சார் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நட்சத்திரம் பிரிக்க சொன்னீங்க சார், நீங்க 12 வீடுக்கு தான் சொன்னீங்க, நான் 27 நட்சத்திரத்துக்கு பிரிச்சு குரூப்ல போட்டேன் சார், 27 நட்சத்திரத்துக்கு குரூப்ல போட்டுட்டேன் சார் அப்படின்னு ஆர்வமா இருந்தா தான் நல்லா இருக்கும்.
அப்பதான் உங்களை மாதிரி ஆட்கள் என்ன செய்ய முடியும், நான் முன்னிலைப்படுத்தி கூட்டிட்டு போக முடியும். அதனால பாவங்களை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். நான் புத்தகத்தை வச்சு பிரட்டி பிரட்டி படிக்கிறேன் சார். எல்லார் வீட்லயும் எவ்வளவு பெரிய புத்தகம் வச்சிருப்பீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை, எனக்கு தெரியும். அதுல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா புத்தகம் வச்சிருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்காரமா வந்து ரிப்போர்ட்டா எதாவது பண்ணுவாங்க, சார் சம்பாதிக்கிற அப்புறம் ஜோசியம் செலவழிச்சு தர சார், எப்படி சார் படிக்க வருதியா, எப்படி சார் படிக்க சொல்றது? வயது மூப்புன்னு ஒரு காரணம் இருக்குங்க. அதாவது அந்த அந்த தடுமாற்றங்கள், கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மியா இருக்கிறது, பிரசன்ட் மைண்ட்னு சொல்லுவோம். அதாவது பிரசன்ட் மைண்ட் தான் 5ஆம் பாவம் சொல்லுவோம். பஞ்சபூதங்கள் படிக்கணும்னு சொல்றோம் இல்லையா? பஞ்சபூதங்கள் நம்ம என்ன படிக்கிறோம்? நெருப்பு, நிலம், காற்று, நீர் தான் படிக்கிறாங்க. இந்த பிரசன்ட் மைண்ட் தான் நமக்கு ஆகாய தத்துவம். அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில ஒரு மனிதருக்கு ஜாதகம் சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும், ஒரு என்ன நிலையில அவர் வந்திருக்காரு, எந்த சூழ்நிலை, அவர் சூழ்நிலையை புரிந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். அந்த நேரத்துல அந்த சக்தியை கொடுக்கும், ஜோதிடத்தின் மூலமாக கொடுக்கும். நீ இதை செய்ய, இந்த ஆலயத்துக்கு போ, உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, பயப்பட வேண்டாம், இதெல்லாம் கடந்து உன்னால போக முடியும், இதுவும் கடந்து போகும், பயப்படாத. ராமருக்கு சீதைக்கு வராத, பாண்டவர்களுக்கு வராத சோதனை அவனுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத பாசிட்டிவா சொல்லி இதுவும் கடந்து போகும், கொஞ்ச நாள் பொறுப்பா. ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்குள்ள எப்படி நீங்க 9 தசை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தசைக்குள்ள 9 புத்தி எடுக்கிறீங்க, அந்த புத்திக்குள்ள 9 அந்தரத்தை எடுக்கிறீங்க, 9 அந்தரத்துக்குள்ள 9 சூட்சுமத்தை எடுக்கிறீங்க, 9 சூட்சுமத்துக்குள்ள தற்பை பிராணா ஆண்டா விடுங்க. இன்னைக்கு நட்சத்திரத்துல 9 விதமான பலனை பார்க்க போறீங்க. அப்புறம் ஏன் நீங்க எல்லாமே கெட்டு போயிருக்கும், 9ம் கெட்டு போயிருந்தா அவர் கண்டிப்பா பிறந்திருக்கவே மாட்டார். உங்களுக்கே தெரியும், கோடிக்கணக்கான விந்துக்கள் வெளியேறும் பொழுது அந்த விருந்துல ஒரு உயிரினம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயினுடைய சினை வீட்டுக்குள்ள உள்ள புகுந்து, உங்க தந்தையினுடைய விந்து உங்களுடைய தாயினுடைய சினை வீட்டுக்குள்ள உள்ள புகுந்து குழந்தையா வடிவெடுத்து நீங்க வந்தவங்க. அப்ப அதுலயே நீங்க போட்டி போட்டு ஜெயிச்ச நபர். நீங்க எப்படி தோக்க முடியும், எப்படி கஷ்டங்கள் வரும்? அப்ப எண்ணங்களை நீங்க பாசிட்டிவா வச்சிருக்கலைன்னா கஷ்டங்கள் வரும். இதெல்லாம் நம்மளால முடியாதோ, இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சு, சுத்தி கடங்கார இருக்கான். எடுத்துக்காட்டுக்குன்னா ஓஹோன்னு இருந்தேன் 1995 ஒரு காதணி விழா வைக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் கல்யாண மகள்ல உட்கார்ற சேர் போட மாட்டாங்க. 40 பவன் நகையெல்லாம் அப்பெல்லாம் 2 கிராம் 1 கிராம் தான் செய்வேன். இப்ப மாதிரிலாம் கிடையாது. 2 கிராம் 1 கிராம் மூலமா அப்ப எத்தனை நபர்கள் வந்திருப்பான்னு பாருங்க. ஊரே திரும்பி பார்த்துச்சு, என்னடா அது, யாரா இவ்வளவு பெரிய விசேஷம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்பெல்லாம் பெரிய லெவல்ல உங்களுக்கு இந்த பந்தல் அமைக்கிறது அதெல்லாம் ரெடியா போடுவோம். கிராமங்கள்ல போய் பத்திரிக்கை எடுத்து கொடுப்போம். பிளெக்ஸ் எல்லாம் கிடையாது, நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுவோம், இவ்வளவுதான். அந்த மாதிரிலாம் ஒரு ஓஹோன்னு இருந்த ஒரு நபர் ஒரு சாதாரண ஒரு நபருடைய யோசனையை கேட்டு, நீங்க ஏலச்சீட்டு போட்டா நல்லா இருக்குமே, அப்படிதான் வரும், கெட்ட நேரம் அப்படிதான் வரும், ஏலச்சீட்டு போட்டா நல்லா இருக்குமே, ஏன் நீங்க தேவையில்லாம் ஆரம்பிச்சான்னு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா அப்படியே யூ டர்ன் அடிக்கிற மாதிரி அடிச்சு வாழ்க்கையில கடைசியில யாரை பார்த்தாலும் பயம் பயம். ஒரு படத்துல கமலஹாசன் சொல்ற மாதிரி, யாரை கண்டாலும் எதிர்த்தாப்புல சாதாரண போனா கூட ஐயோ கடங்கார மாதிரி தெரியுத, இவனை கண்ட ஓட வேண்டியது, அவன் கடங்க அவன் இல்லையா வேறாளியா அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுற அளவுக்கு வாழ்க்கையை நடத்திட்டு வந்தவன். அதனால வாழ்க்கைங்கிறது எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு 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 எதிர்பார்ப்பை வச்சுதான் கஷ்டங்கள் கொடுக்கும். கஷ்டங்கிறது ஒருத்தருக்கு அதிகமா கொடுத்தாவே அவர் வாழ்க்கையில பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிடுவார். நான் நிறைய தடவை போராடித்தான் வந்திருக்கேன். ஏன்னா எல்லாருமே நண்பர்கள் சொல்லுவாங்க, நீ பெட்ரோமஸ் லைட் மாதிரி அவனை யாருமே அழிக்க முடியாது. திடீர்னு பார்த்தா பிரைட்டா நிற்படாங்க. எனக்கு இப்ப தெரியுது, என்னுடைய 3ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா குரு உட்காந்து ராகு 6ஆம் பாவம் என்பது போராட்டம் வெற்றின்னு சொல்லுவாங்க. 10ஆம் பாவம் சூரியன் தொடர்பு கொள்ளுது. அதனாலதான் என்ன பாத்தீங்கன்னா கடைசி வரையும் அந்த போராட்ட குணம் இருந்தது. இந்த போராட்ட குணம் இருந்தது எப்ப தெரிஞ்சது? ஜோதிடம் பார்த்ததுக்கு பின்னாடி, கேபி முறை படிக்கும் போதும் தெரியல, கேபி முறை படிச்சதுக்கு பின்னாடி இந்த கேஇ மெத்தடு தெரிஞ்சுக்கிட்டது பின்னாடி தெரியுது, ஓ நான் யாரு, என்னால எதிரையுமே ஜெயிக்க முடியும், என்னால எதிரையும் போராட்டம் பண்ணி ஜெயிக்க முடியுங்கிறது என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் அந்த மெத்தட் படிச்சதுக்கு பின்னாடி. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இப்போதைக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும், உடல் ரீதியான கஷ்டங்கள் இருக்கும், பணம் இருக்கும், உடல் ரீதியான கஷ்டங்கள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பணம் இருக்காது, உடல் ரீதியான கஷ்டங்களும் சேர்ந்து இருக்கு. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா உடல் ரீதியான கஷ்டங்களோட சேர்ந்து பணம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வச்சிருப்பாரு, எதையுமே அனுபவிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இயற்கை ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு துன்பங்களையோ கஷ்டங்களையோ கொடுத்துருக்கும். நேற்று கூட பார்த்தோம், ஒரு மேடத்தை பார்த்தோம், பணம்லாம் இருக்கு சார், நான் பசங்களை பாத்துக்கல சார், மொத்தமா பார்க்கலையா. அப்ப இயற்கைங்கிறது ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சுதான் இருக்கும். அந்த ட்விஸ்ட்ல நம்ம எப்படி மாறலாம்? ஏன் காலம் கடந்து போச்சுன்னு நினைக்கிறோம் சார், 70 வயசு ஆச்சு சார், இனிமே நம்ம என்ன பண்ணி என்ன சார் பண்ண போறோம்? 70 வயதுக்கு மேல ஒரு மனிதனுடைய சராசரி ஆண்டு வருடம் என்ன சொல்றோம், ஆயுள் 120 வருடங்கள். அதனாலதான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 9 கிரகங்களுக்கு 120 தசா வருடங்களை கொடுத்துருக்காங்க.
120 வருடங்கள் சர்வசாதாரணமா இப்பவும் நம்ம பாக்குறோம். ஒரு சில பேர் 110 இப்ப கூட ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 101 வருஷம் 111 வருடத்துல ஒருத்தர் இறந்தாருலாம் பாக்குறோம். அப்ப இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா உண்டு அது. பயம்ங்கிறது வந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பயம் எப்ப வந்துச்சோ எதுவுமே நீங்க படிக்க முடியாது. ஜாதகம் படிக்க முடியாது. இல்ல சார் எனக்கு ஞாபகம் மருதி அடிக்கடி வரும் சார். இல்ல, எல்லாத்துக்குமே நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் உண்டு. அதை தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து 6ஆம் பாவம் பார்க்கிறோம். 6ஆம் பாவத்தை பொறுத்தவரை போராட்ட குணம், வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம். கேள்வின்னு பார்த்தா என்ன கேள்வி வரும்? 6ஆம் பாவத்துல கடன் சார், நோய் சார், வேற என்ன சொல்ல போறீங்க? வேலை. இந்த 3 தான் சொல்ல போறீங்க. கேள்வி கேட்டாலும் அதுதான் வரும். 6ஆம் பாவத்தை பொறுத்தவரை என்ன வரும்னு நினைக்கிறீங்க? வேலை சார், வேலை கிடைக்குமான்னு பாருங்க சார். கடன் கொஞ்சம் இருக்கு சார், கடன் எப்ப சார் அடைப்பேன்? கடன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சார். இது சார்ந்த கேள்விகள் உண்டு. அடுத்து நம்ம என்ன பண்றோம்? நீங்க என்ன படிச்சுக்கிறோம்னு சொல்றோம். 6ஆம் பாவத்தை பொறுத்தவரை 6ஆம் பாவம் என்பது என்ன சொல்றோம்? பிடிவாதம். நான் ஜெயிச்சே ஆவேன், எப்படினாலும் கத்துக்கிறேன். எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னாரு ஜாதகமே வராதுன்னு சொன்னாரு. நான் இதுக்காக வச்ச இந்த ஜாதகத்தை படிச்சுன்னா அவருக்கு எதிர்த்தாப்புல ஆபீஸ் போடுறேன் அப்படிங்கிற வைராக்கியம் வேணும், தைரியம் வேணும், வீராப்பு வேணும், வெற்றி பெற வேண்டும் என்ற திமிர் இருக்கணும். திமிர் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். என்னால முடியும், என்ன பண்ண போற நீ? ஒண்ணு எனக்கு சோறு ஓட போறது, நான் கஷ்டம் கொடுப்பது, என்னை பார்த்து கை கொட்டி சிரிச்ச நபர் நீ. யாருமே உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. இல்ல சார் அவனுக்கு ரொம்ப உயிர் சார், இவர் எனக்கு ரொம்ப சொந்தம் சார், நான் இவனுக்காக உயிரே கொடுத்துருக்கேன் சார், அவர் எனக்கு உயிரை கொடுப்பாரு. யாரும் உயிரை கொடுக்க மாட்டார். நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்ன கொடுப்புன்னு இருக்கு அதை வந்து நல்லா சுதாரிப்பா இருந்துகிட்டு பொழைச்சிக்கிறது தான் உங்க வாழ்க்கை. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுட்டி நீங்க நல்ல மனிதர். ஆரோக்கியம் இல்லைன்னா சரி, எல்லாருமே முகம் சுளிக்கும் அளவுக்கு சேவை செய்யற அளவுக்கு வச்சுக்கிற கூடாது. அதற்கு என்ன செய்யணும்? பணம் கையில் இருக்கணும். அப்ப அதற்கு நம்ம என்ன செய்யணும்? 70 வயதானாலும் என்னால வேலைக்கு போக முடியாது, ஆனா ஜோதிடம் சொல்லலாம். 70 வயதானாலும் என்னால ஆரோக்கியம் பொறுத்தவரை என்கிட்ட அடுத்த ஆள்கிட்ட போய் வேலை வைக்க முடியாது, ஆனா என்னால என்ன செய்ய முடியும்? வாய் பேச முடியும். எனக்கு வாய் பேசும் வரையும் நான் என்ன செய்வேன்? ஜோதிடம் சொல்லுவேன். நான் வாய் பேசும் வரையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பேன். வேற ஏதாவது தொழில இருக்கா சொல்லுங்க, வாய் பேசு வரையும் அப்படின்ட்டு. நீங்க வந்து ஒரு பேச்சாளரை கூட இருக்கலாம், நல்ல பேச்சாளரை கூட இருக்கலாம், ஆனா மேடையில போய் ஏறி நின்று பேசுறதுக்கு உடல் ஆரோக்கியம் வேணும். ஜோதிடம் அப்படி இல்லை. படுத்து கிடந்தா கூட அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பப்பா. அவர் வாயால ஒரு வார்த்தை கேட்டுட்டோம், வாயால ஒரு வார்த்தை கேட்டுட்டோம். அவர் ஒருத்தர் சொன்னாருன்னா நல்லா இருக்கும், அவர் வாக்குப்பளிதம் பழிக்கும்பா, அவர்கிட்ட போய் துண்ணூறு வாங்கிட்டு வாப்பா சொல்ற மாதிரி சொல்லலையா? நல்ல மனுஷையா? ஏன் சொல்றான்? ஜோதிடம் என்பது உங்களுக்கு வந்து இறைவனுக்கு நிகரான புகழை கொடுக்கக்கூடிய, சும்மா ஏதோ பேருக்கு வந்தோம் சார், உட்கார்ந்த சார், ஒரு பக்கத்துல தொழில் பார்த்துட்டு இருக்கு சார், நம்ம எல்லாரும் சொன்னாங்க சார் பணம் சம்பாதிக்கலாம்ட்டு, நீங்க ஏதோ நல்லா சம்பாதிச்சிடலாம் சார், அதனால சார் நான் அதை கொஞ்சம் சைட்ல படிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். சைடுல கேப்ல படுக்கிறதெல்லாம் வராது. ஆத்மார்த்தமா படிக்கணும். ஆத்மார்த்தமா நீங்க படிச்சீங்கன்னா 12 பாவங்களும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். 12 பாவங்களும் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையை முழுமை அடைய முடியும். சரிங்களா? 12 பாவங்களும் சப்போர்ட் பண்ணாதான் வாழ்க்கை வந்து முழுக முடியும். இந்த பிரபஞ்சத்தை நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குழந்தையா இருந்தாலும் அழுதா மட்டும்தான் பால் கிடைக்கும். அது மாதிரிதான் நீங்க என்ன செய்யணும்? பிரபஞ்சத்துல கேட்கணும். இந்த பிரபஞ்சம் எனக்கு ஏன் வரமாட்டேங்குது, ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன், அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டுட்டு போங்க. என்னால ஏன் முடியாது? நீங்க ரொம்ப எல்லாம் இங்க சுமக்க தேவையில்லை சார். நீங்க அந்த புத்தகங்கள், பழைய புத்தகங்களை மூட்டை கணக்குல கட்டி போட்டுருக்க புத்தகங்களை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மயக்க வரும். ஐயா எவ்வளவு புக்கு படிச்சேனே, இதே மாதிரி எந்த மனுஷன் படிக்க சொல்லுவாரோ அப்படின்ட்டு. நான் அனுப்பின புத்தகத்தை தூக்கி வெளியே போட சொல்றேன். நான் அனுப்பின புத்தகத்தையே வேணாங்கிறேன். நான் அனுப்பின புத்தகம்னா நான் தைரியமா சொல்லலாம், அந்த புத்தகத்தை தீய வச்சு கொடுத்துன்னு கூட நான் சொல்லுவேன், ஓப்பனாவே சொல்லுவேன். காரணம் என்னன்னா தேவையில்லை, நீங்க படிக்கிறதுக்கு இது தேவையில்லை. ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறேன் கிளாஸ்ல. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இதுல ஒண்ணுமே இல்லைன்னு திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றத நான் 50 பேர் படிச்சாலும் 50 பேருக்கு ஒரே விஷயத்தான் சொல்றேன். நான் அந்த 12 எண்களை மட்டும் படிச்சுக்கிறேங்க சாமி. அதுல நிறைய கேள்விகளே இல்ல. 1ஆம் பாவம் ஒருத்தரை பத்தி விசாரிக்க போறோம்ப்பா, 2ஆம் பாவத்துல அதிக கேள்வி பணத்தை பத்தி வரும்பா, 3ஆம் பாவம்னா சரிப்பா இந்த கான்ட்ராக்ட் பண்ற தொழில, ஒரு இடத்துக்கு போற வர விஷயங்களு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கடையெல்லாம் வைக்கிறதா நல்லா இருக்கான்னு பாக்குறது, அது சம்பந்தமான பாவங்கள்ப்பா அப்படின்னு சொல்ல போறோம். 4ஆம் பாவத்தை பொறுத்த 3ஆம் பாவத்துல உடைய ஞாபகம் சக்திப்பா, மனசை பத்தி சொல்றதுப்பான்னு சொல்ல போறோம். அடிக்கடி மனசு அலைபாயக்கூடாது. ஒரு தொழில் பண்றீங்க, தொழில் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா சரி இதை விட இந்த ஒருத்தர் நல்லா பண்றான தொழில், அப்ப அங்கிட்டு போய் அலைபாய்ச்சுன்னா என்ன ஆகும்?
அப்ப இந்த ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு சொல்றோம். அதான் 3ஆம் பாவம் சொல்லுவோம். 4ஆம் பாவத்துல என்ன வரும்? சொத்தை பத்தி கேள்வி வரும், வாகனத்தை பத்தி கேள்வி வரும். 5ஆம் பாவத்துல என்ன வரும்? குழந்தை பாக்கியத்தை பத்தி கேள்வி வரும். வேற ஒண்ணும் அதிகமா வராது. 6ஆம் பாவத்துல என்ன வரும்? வேலை கிடைக்குமா சார், கடனால ஏதாவது பிரச்சனை வருமா சார், இவ்வளவுதான் கிடைக்கும். அதே மாதிரி 7ஆம் பாவத்தை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்குமே மனசுல முதல்ல பாரம்பரியத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பாரம்பரியத்துல படிச்சதை பூரா தூக்கி எரிஞ்சிருங்க. சந்திரசேகர் ஐயாவா இருக்கட்டும், ஆனந்த் ஐயாவா இருக்கட்டும், அன்னசெல்வி மேடமா இருக்கட்டும், மீனா மேடமா இருக்கட்டும், இல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த மேடமா இருக்கட்டும், யாருனாலும் சரி. ஐயா தமிழ்ச்சினையா அடிக்கடி மைக் ஆன் ஆகுதியா? ஐயா தமிழ்ச்சினையா அடிக்கடி ஆஃப் ஆகுதுங்க, கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிறீங்க. விஜயேந்திரன் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு விஷயத்த பாரம்பரியத்துல படிச்சது பூரா மறந்துருங்க. அது வேற மொழியா இருக்கும், சமஸ்கிருதம் மாதிரி இருக்கும். இப்ப போய் நீங்க தனம் சொன்னா என்ன தெரியும்? தனம்னா என்னப்பா அப்படின்னு என் பிள்ளை கேட்பான், என் பேரன் கேட்பான். பணம் மாத்தி பாருங்க, முடிஞ்சு வச்சு. வாக்குன்னா என்ன சொல்லுவீங்க? சமஸ்கிருதம் மாதிரி இருக்கும் வேடு. பேச்சுன்னு சொல்லி பழகுங்க. ரணருண ரோகஸ்தானம், ரணருண ரோகஸ்தானம், அது என்னப்பா அது அப்படின்னு கேட்பாங்க. நீங்க போய் பாரம்பரியத்துல போய் இப்ப ஒரு பலன் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரணருண ரோகஸ்தானம் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, 6, 8, 12 வேலை செய்யுங்க, அதனால அப்படித்தான் இருக்குங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதில்லை. யதார்த்தமான மொழிய சகசமாக சக மனிதராக நீங்க ஜாதகம் சொல்லி பழகுங்க. சக மனிதராக தன்னை நேடி வருவதற்கு சக மனிதராக சக உறவுகளாக நினைச்சு ஜாதகம் பார்த்து சொல்லுங்க. அவர் என்ன மொழி பேசுறாரோ அந்த வழக்கு மொழியிலே பேசி பழகுங்க. புத்திநாதன் அந்தரநாதனோட சேர்ந்து இருப்பதால், சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டத்தையும் துன்பத்தையும் நீங்க அனுபவிக்கிட்டு நம்ம சாமியார் மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு போக வேண்டியதான். யதார்த்தமா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் நூலாகி போய் அவன் புள்ள பொம்பளை புள்ள ஒரு புள்ள வளர்த்துருக்கான், ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயா சாமி, நான் ஒரு புள்ள சொந்தக்காரங்க எல்லாம் இந்த மாதிரி லவ் பண்ணி போனுச்சுன்னா காரி துப்பிடுவாங்க, அந்த ஒரு பிள்ளைக்காத்தான் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கேன், அது ஏதாவது பார்த்து கொஞ்சம் நிப்பாட்ட பாருங்கய்யா. ஐயா வீடு கட்டின ஐயா, பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு அதுல இடம் இருக்குன்னு சொல்றான் ஐயா, சம்பாத்தியமே அதுல இருக்கு போச்சுயா. இந்த மாதிரி சம்பாதிச்சு பொண்டாட்டிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, பொண்டாட்டி வட்டிக்கு வச்சுட்டு கடைசியில ஏமாந்து நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட என் 10 வருஷ வாழ்க்கை போச்சுங்கன்னு ஓன்னு அழுதவெல்லாம் இருக்கேன். 10 வருஷங்க அங்க போய் நான் வெளிநாட்டுல போய் சார் சாக்கடையில் இருக்கேன் சார், கக்கூசுல இருக்கேன் சார், அந்த சம்பாத்தியம் பூரா எனக்கு போச்சு சார், அழுதவெல்லாம் இருக்கேன். என் பொண்டாட்டி என்னங்க செஞ்சா, என் பொண்டாட்டி வட்டிக்கணும்னு ஆசைப்பட்டு சார் 2 மணி நேரம் ஓடி போயிட்டாங்க சார் அப்படின்ட்டு ஓன்னு அழுகிறவன் இருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டத்தை நிற்பான். இந்த மாதிரி என் பிள்ளைங்க, நான் ஒரே பையங்க பார்த்து வளர்த்தேங்க, பொண்டாட்டி பேச கேட்டுக்கிட்டு எனக்கு சோறு போட மாட்டேங்குதுங்க. இப்படி நிறைய வரும் கஷ்டங்களும் துன்பங்களும் தான் உங்கள்கிட்ட வர்றது போற கஷ்டங்கள் வரும். நமக்கே பாவமா இருக்கும், ஏன்டா இந்த தொழிலுக்கு வந்தோம், ஏன்டா இந்த அஸ்ட்ராலஜி படிச்சோம், படிக்காமே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டங்களையும் துன்பங்களையும் வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, அவங்களுடைய உணர்வுகளை என்னைக்குமே புரிஞ்சுக்கிறது. நம்ம என்னமோ என்ன நினைக்கிறோம்னா, ஒரு கடவுள் ரேஞ்சில போயிடும், ஆஹா நம்மகிட்ட நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போன உடனே உனக்கு இதுதான் நடக்கும் போ, இதுதான் நடக்கும் போ, நீ இந்த மரத்தை கொண்டு வை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம பெரிய லெவல்ல தன்னை பில்டப் பண்ணிக்கிட்டு நடக்கிற காலங்கள் தான் இப்ப நிறைய இருக்கு. அதனாலதான் நான் சொல்லுவேன், பொதுவாக ஜோதிடர்கள் யாராவது நல்லா இருக்காங்களான்னு சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் சமுதாயத்துல ஜோசியமா படிக்க போற, அது ஒரு தொழிலா, அது வேணாம்ப்பா, பாவப்பட்ட தொழில் பண்ண உண்மை இருக்கு, இன்றைய வழக்கு மொழியில இருக்கு. ஜோதிடர்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கான்பிடென்டா இருக்கணும். ஜோதிடர்னா ஒரு தைரியமா சொல்ல தெரியணும். ஜோசியரா அப்படின்னு கேட்டா ஆமாங்க நான் ஜோசியருங்க அப்படின்னு சொல்ல தெரியும். ஜோசியங்க வார்த்தையை கேட்டாவே எனக்கு சங்கடமா இருக்குங்க அப்படிங்கிற எப்படி ஜோசியம் படிக்க முடியும்? ஏன்னா நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கூட்ட விஷயங்கள் ஃபுல்லாவே நெகட்டிவா தான் சொல்றோம். சனி கெட்டு போச்சு, ராகு கேது கெட்ட பிளானட், இவர்கள் எல்லாம் வந்தா நேற்று ஒரு மேடம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, செவ்வாயினாவே இவன் தானங்க, முரட்டுத்தனமான தானங்க, அவன் அசுரம் தானங்க, அவன் கோபக்காரன் தானங்க. யாரு சொல்லி கொடுத்தா? யோசிச்சு பாருங்க. செவ்வாய் என்னுடைய சகோதரன், செவ்வாய் என்னுடைய விவசாய பூமி. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, செவ்வாய் என்னுடைய விவசாய பூமி. அது எப்படி இதா முரட்டுத்தனமா மாறும்? யோசிச்சு பாருங்க. செவ்வாய் என்னுடைய உடலுடைய தசை பகுதி. நல்லா புரிஞ்சுக்க, இந்த தசை இல்லைன்னா இந்த உடம்பு அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. எலும்பும் உள்ள இருக்கக்கூடிய இதயமும் உள்ள இருக்கக்கூடிய கல்லீரலும் மண்ணீரலும் கணையமும்